வணக்கம். குமுதம் செய்திகளுக்காக நான் கற்பகவள்ளி சிவகுமார். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக இந்நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஒடிசா மாநில முதலமைச்சராக பதவியேற்றார் மோகன் சரண் மாஜி. श्री मोहन चरण माझी ईश्वरंक नामरे शपथ करुअछि जे जो विषय राज्यर मुख्यमंत्री रूपे துணை முதலமைச்சர்களாக கன்வர்தன் சிங், பிரவதி பரிதா ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். ஒடிசா முதலமைச்சரை தொடர்ந்து அமைச்சர்களும் பதவியேற்பு. ஆளுநர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். குவைத் நாட்டில் கட்டிடத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் இந்தியர்கள் உட்பட 41 பேர் உயிரிழப்பு. பாதிக்கப்பட்ட இந்தியர்கள் குறித்து ஆய்வு நடத்த அவசர கால எண்ணை அறிவித்தது இந்திய தூதரகம். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். 30க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் காயமடைந்த நிலையில் தேவையான உதவிகளை செய்ய இந்திய தூதரகத்திற்கு அறிவுறுத்தல். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும். கோவையில் திமுக முப்பெரும் விழா நடைபெறும் நிலையில் தொண்டர்களுக்கு மு.க. ஸ்டாலின் கடிதம். நீட் குளறுபடியை நாடே பார்த்துக் கொண்டிருப்பதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேச்சு. உச்சநீதிமன்றத்தில் உள்ள வழக்கை சுட்டிக்காட்டி நீட் தேர்வுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும் எனவும் உறுதி. நீர்வளத்துறையில் அனைத்து திட்டங்களையும் விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு அமைச்சர் துரைமுருகன் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் கூடுதலாக 2553 மருத்துவர் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். அரசு பணிக்கு மருத்துவ மாணவர்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள். சமூக நீதியின் பிறப்பிடம் என வசனம் பேசும் திமுகவிற்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வன்னியர்களுக்கான 10.5% இட ஒதுக்கீடு தருவதாக கூறி ஏமாற்றி வருவதாகவும் பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. பத்தாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மறைவு தேதி தவறுதலாக அச்சிடப்பட்ட விவகாரம். தேதியை மாற்ற பள்ளி கல்வித்துறைக்கு உத்தரவு. வருகிற 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடர். அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பிறகு சபாநாயகர் அறிவிப்பு. தினமும் காலை 9:30 மணிக்கே தொடங்கும் சட்டப்பேரவை கூட்டம் காலை மாலை என இரு வேளைகளிலும் நடைபெறும். மாலை வேளைகளில் கேள்வி நேரம் மற்றும் 0 ஹவர் கிடையாது என சபாநாயகர் அப்பாவு விளக்கம். ஆண்டுக்கு 100 நாட்கள் பேரவையை நடத்துவதாக வெளியிட்ட அறிவிப்பு என்னவானது? கூட்டத்தொடரை நேரடி ஒளிபரப்பு செய்யும் அறிவிப்பையும் அமல்படுத்தவில்லை என எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் வருகிற 18ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழை பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் பள்ளி சிறுமிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய விவகாரம். கைது செய்யப்பட்ட 4 மீது பாய்ந்தது குண்டாஸ். நடிகர் விஷாலுக்கு எதிராக லைக்கா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் இறுதி விசாரணை ஜூன் 28ஆம் தேதி தொடங்கும்.
சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. கோவை போலுவாம்பட்டியில் கட்டப்பட்டுள்ள மின்தகன மேடையை நேரில் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க வேண்டும். ஈஷா அறக்கட்டளைக்கு எதிரான வழக்கில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. வரத்து குறைவால் தமிழகத்தில் தொடர்ந்து உயரும் வெங்காயத்தின் விலை உயர்வை கண்காணித்து வருவதாக கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தகவல். கொடைக்கானலில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு ஏரிக்குள் பாய்ந்த காரை இயக்கியவர் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் விபத்தில் காயமடைந்த பெண் மருத்துவமனையில் அனுமதி. சென்னையில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்த 63 பேர் கைது. கடந்த 10 நாட்களில் 57 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பெருநகர காவல்துறை விளக்கம். வேலூரில் ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற அதிரடி படையினருடன் குவிந்த அதிகாரிகள். எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருவள்ளூர் அருகே நிலத்திற்கான தடையில்லா சான்று அளிக்க லஞ்சம் கேட்டதாக எழுந்த புகார். லஞ்சம் பெற்ற பூண்டி வட்டார வளர்ச்சி உதவியாளரை கைது செய்து நடவடிக்கை. திருவள்ளூரில் காதல் திருமணம் செய்து கொண்ட கணவன் மனைவி தற்கொலை. திருமணம் தாண்டிய உறவில் கணவர் இருந்த நிலையில் அடுத்தடுத்து தற்கொலை செய்து கொண்ட சோகம். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த சிறுமியின் உடல் அடக்கம். மூவரின் உடல்களும் பவழக்கரன் சாவடியில் அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் கண்ணீரில் உறவினர்கள். விஷவாயு உயிரிழப்பு விவகாரத்தில் அதிகாரிகள் தவறு செய்திருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். உயிரிழந்தவர்களின் உறவினர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம் உறுதி. மக்களின் ஆர்ப்பரிப்பிற்கு மத்தியில் ஆந்திர முதலமைச்சராக 4வது முறையாக பதவியேற்றார் சந்திரபாபு நாயுடு. ஆளுநர் அப்துல் நசீர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். నారా చంద్రబాబు నాయుడు అనే నేను ఆంధ్రప్రదేశ్ రాష్ట్ర ముఖ్యమంత్రిగా నా పరిశీలనకు వచ్చిన లేదా నాకు తెలియవచ్చిన ఏ విషయాన్ని నా కర్తవ్యాలను సక్రమంగా నిర్వహించేందుకు అవసరమైన మేరకు తప్ప ప్రత్యక్షంగా కానీ ஆந்திர முதலமைச்சராக பதவியேற்ற சந்திரபாபு நாயுடுவுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்திய பிரதமர் மோடி. மேடையில் ஆற தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்தார். சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் வெங்கையா, அமைச்சர்கள் அமித்ஷா, JP நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்பு. நடிகர்கள் ரஜினிகாந்த், சிரஞ்சீவி உள்ளிட்ட திரை பிரபலங்களும் பங்கேற்பு. ஆந்திர அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் ஜனசேனா கட்சித் தலைவர் பவன் கல்யாண். சந்திரபாபு நாயுடுவின் மகன் நர லோகேஷ் உள்பட 24 பேர் அமைச்சர்களாக பதவியேற்பு. ஆந்திர முதல்வர் பதவியேற்பு விழாவில் தமிழ்நாட்டில் இருந்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்பு. தமிழக முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வமும் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றார். பதினெட்டாவது மக்களவையின் முதல் அமர்வு ஜூன் 24ஆம் தேதி கூடுகிறது. புதிய உறுப்பினர்கள் பதவியேற்ற பின் சபாநாயகர் தேர்வு நடைபெறும் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு.
மாநிலங்களவையில் 10 எம்பிக்கள் பதவி காலியானதாக அறிவிப்பு. விரைவில் தேர்தல் அறிவிப்பு வெளியாக இருப்பதாக தகவல். ஏழை மக்கள்தான் கடவுள். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் நான் செய்கிறேன். கடவுளின் குழந்தை என்ற பிரதமரின் கருத்தை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பேச்சு. தலைநகரில் தண்ணீர் வீணாவதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? நடவடிக்கை இல்லையெனில் டெல்லி போலீசார் நடவடிக்கை எடுப்பர் எனவும் டெல்லி அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். காசாவில் ஊட்டச்சத்து குறைபாட்டால் 3000 குழந்தைகள் தன் குடும்பத்தின் கண்முன்னே உயிரிழக்கும் அபாயம். யூனிசெஃப் என்ற ஐநாவுக்கான குழந்தைகள் நிதியம் அறிவிப்பு. தனது முதல் அதிகாரப்பூர்வ இந்திய பயணம் ஒரு பெரிய வெற்றி. பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவில் பங்கேற்றது குறித்து மாலத்தீவு அதிபர் முகமது மொய்ஸ் கருத்து.